அவனுக்கு சொன்னதை எது வரைக்கும் என்ன சொன்னார் ஆண்டவர் அதை செய்து நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யாரும் நம்புற மாதிரியே சொல்லலையே, அவ்வளோ சோர்வா சொல்றீங்க. அவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யற வரைக்கும் என்னை விட்டு விலக மாட்டாருங்க, என்னை கைவிட மாட்டாருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கூட இருக்கிறேன் தம்பி, நான் கூட இருக்கிறேன் பிரதர், நான் வரேம்மா, உன் கூட தான் வரப்பா, நீங்க இருக்கிறீங்களே, ஆமா உன்னோடு நான் இருக்கிறேன், இன்னும் நிறைவேறி முடியல, அது வரைக்கும் உன்னோடு நான் இருப்பேன். யார் விட்டு போட்டோம், நான் உன்னை விட மாட்டேன். சொந்தம் விட்டு போச்சு, பந்தம் விட்டு போச்சு, நட்பு விட்டு போச்சு, தேவன் என்னை இதுவரையில விடல. ஏன்னா இன்னும் அவர் சொன்னது நிறைவேறல. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் அவர் என் வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறல, அதனால அவரு என்னை கைவிடல. இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும், சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும், பலவனமா இருக்கும், தாகத்தோடு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும், பசியோடு இருக்கும், வேதனையோடு இருக்கும். ஆனா கர்த்தர் இன்னும் என்னை விட்டு விலகல. பசிச்சாலும் தாகத்துல இருந்தாலும் இன்னும் நான் சாகல. அதுக்கு காரணம் கர்த்தர் இன்னும் என்னை கைவிடல. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் என் ஜீவன் போகல, இன்னும் என் ஜீவன் போல. என்னை விட்டு என் பிள்ளைங்க போனாங்க, என்னை விட்டு என் ஆடு மாடுகள் போச்சு, என்னுடைய ஏர் மாடுகள் போச்சு, என்னுடைய ஒட்டகங்கள் போச்சு, என் மனைவி கூட நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு இன்னும் ஜீவனை வச்சிருக்கிறார்னா நான் நம்புறேன். இவ்வளவு எடுத்தவருக்கு என் ஜீவனை எடுக்கிறது லேசான காரியம். இதை வச்சிருக்கிறார்னா ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நல்ல கையை தட்டி இதை இன்னும் வச்சிருக்கிறார். இன்னும் எனக்குள்ள அந்த ஜீவன் இருக்குன்னா காரணம் உண்டு. அப்போ ஒரு பெரிய திட்டத்தை வச்சுட்டு என்னை இன்னும் வச்சிருக்கிறார். நாம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் எடுத்தப்ப என்னை எடுத்துட்டு இருக்கணும் ஆண்டவரே, என் கணவர் போனப்ப நானும் வந்துட்டு இருக்கணும், என் பிள்ளை செத்தப்ப என்னையும் நீங்க எடுத்துட்டு இருக்கணும்பா. எதுக்கு இந்த வாழ்க்கை இதுக்கப்புறம் எனக்கு? நீ இதை நம்பு. எல்லாரும் எடுத்தவர் என்ன வச்சிருக்கிறார்னா எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமானதை செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு மேன்மையானதை தர போறாரு, எனக்கு வித்தியாசமானதை செய்ய போறாரு. அதனாலதான் இன்னும் உயிரை எடுக்கல. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை ஜீவன் செத்து போச்சு, எத்தனை ஆடு மாடுகள் செத்துச்சு, வானத்துல இருந்து அக்கினி வந்துச்சா, காத்து வந்து அடிச்சு. யோபு ஏன் விடணும்? அவன் அடிச்சா மொத்தமா முடிஞ்சிடும் சொல்லி அடிச்சிருக்கலாமே, கர்த்தர் விடலையே. நீங்க நம்புறீங்களா? இன்னும் என் ஜீவனை எடுக்க கர்த்தர் அனுமதிக்கலையே. இன்னும் என் ஜீவன் என்கிட்ட இருக்க, இன்னும் இருக்குன்னா தேவன் அப்போ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு? யோபு, நீ பார்த்ததை விட மேலானது உனக்கு நான் வாக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் இருதயத்துல திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். இப்ப நீ பார்த்த இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் விட மேலானது உனக்கு நான் வச்சிருக்கிறேன். அதனாலதான் யோபு, இன்னும் உன் ஜீவன் உன் கையில உண்டு, மறுபடியும் உனக்கு ஒரு துவக்கம் உண்டு.